வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவங்க மிதுனா இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சிக்காரவங்க சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? எதனால இப்படி ஒரு மாற்றம் வந்தது? இல்லை, இப்போ விஜய் ஒரு ஜென்சி வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர். அதே போல் உதயநிதியும் ஜென்சியிடம் ஒரு ஈர்ப்பான தலைவர். அடுத்து அண்ணாமலை, அடுத்து ராகவா லாரன்ஸ், இப்படி ஒரு பட்டியலை நீளுகிறது. தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் ஜென்சி. அப்போ அதிமுகவில் 72 வயது எடப்பாடியை விட ஒரு 32 வயது மிதுனை பொதுச் செயலாளர் ஆக்கினால் புதிய வாக்காளர்களை கவர முடியும். இதுதான் தர்மபுரியில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு ப்ரொபோசலை முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி மூத்த தலைவர் கேபி முனுசாமி இந்த கருத்தை முன்மொழிகிறார். இது அதிமுக மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. கேபி முனுசாமி அறிவிப்பு என்பது எடப்பாடி அறிவித்த பிறகுதான் எடப்பாடியினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டுதான் கேபி முனுசாமி இதை அறிவிக்கிறார். இப்படி ஒரு செய்தி. ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மைக்கும் இந்த செய்திக்கும் 1% கூட தொடர்பில்லை. ஏன்னா 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிகிட்ட முழு அதிகாரம் வந்து விட்டது. நீங்கள் டெல்லி நாடாளுமன்றத்திற்கு ராஜ்யசபா உறுப்பினராக மிதுனை அனுப்பினால் டெல்லி அரசியலை கட்டுப்படுத்துவார் என்ற சூழல். ஆனால் மிதுனுக்கு அரசியல் ஆர்வமும் இல்லை, அரசியலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சூழ்ச்சிகளும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா பிள்ளை, அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இது எடப்பாடிக்கு தெரிந்த பிறகுதான் எடப்பாடி 10 ஆண்டு காலமாக அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. அரசியல் என்பது என்னோடு முடிந்து போகவிட்டும். மாமனார் வகையில் ஒரு 20 தலைமுறைக்கு சொத்து, எடப்பாடி தலைமையில் ஒரு 200 தலைமுறைக்கு சொத்து. அதுக்கு பிறகு எதுக்கு அரசியல்? நீங்கள் சென்னையில் நடந்த அஜய் வாண்டையார் துப்பாக்கி சூடு வரைக்கும் மிதுன் பேர் பயன்பட்டது. அதே போல் அந்த ஐடி விங் ராஜ் சத்யன் அவர் ஆந்திரா பக்கம் டவுசர் பாய்ஸுகளை போல டவுசர் கேர்ள்ஸ் சர்ச்சை தான் நடந்தது. எடுப்பார் கைப்பிள்ளை, அவருக்கு எந்த அரசியல் ஞானமும் இல்லை. அப்படி இருந்தால் 10 ஆண்டு காலத்தில் அவரால் பல விஷயங்கள் செய்திருக்க முடியும். இந்த அதிமுக ஐடி விங்க அவரால் கட்டுப்படுத்த முடியல. ராஜ்சக்தி இப்போ எங்கே போயிட்டான்? ஆதவரிச்சு பக்கம் தாவேக பக்கம் போயிட்டான். அப்போ ஐடி விங்கையே கட்டுப்படுத்த முடியாத இவர் எப்படி இவ்வளோ பெரிய கட்சிக்கு பொதுச் செயலாளராக மூத்த எத்தனையோ தலைவர்கள் 72 வயசு, கேபி முனுசாமி 72 வயசு, எப்படி கண்ட்ரோல்? அதனால இந்த செய்தி கேபி முனுசாமியினுடைய ஆர்வத்தால் கிளப்பி விடப்பட்ட ஒரு செய்தியை தவிர உண்மை 1% கூட இல்லை. சிவி சண்முகம் சொல்றார் வாரிசு அரசியல். சிவி சண்முகம் அமைச்சராக இருந்த பொழுது இந்த வாரிசு அரசியலாக எடப்பாடி அறிவித்திருந்தால் உதயநிதி ஏற்றுக்கொண்ட திமுகவினரை போல மிதுனை இளைஞரணியாக அத்தனை அதிமுகவும் ஏற்றுக்கொண்டிருப்பார். எந்த சட்டம் வந்திருக்காது. ஏன்னா அதிமுகவிலும் வாரிசு அரசியல் வந்துருச்சு. அத்தனை பேரும் அடுத்து ஜெயக்குமார் மகனை கொண்டு வந்துட்டார். நத்த விஸ்வநாத மகனை கொண்டு வந்துட்டாரு. அதிமுக கூடிய அத்தனை அமைச்சர்களும் தன்னுடைய வேலுமணி மகனை கொண்டு வந்துட்டார். தங்கமணி மருமகனை கொண்டு வந்துட்டார். எல்லாரும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எடப்பாடி யாரையுமே கொண்டு வரைய அவர் கேப்பபிள் இல்லை. இதுதான் உண்மை செய்தியை தவிர இது ரெக்கை கட்டி பறக்கிற ஒரு வதந்தி. அதிமுக என்ற மிகப்பெரிய ஆலமரத்தை கட்டுப்படுத்துகிற
சக்தி கண்டிப்பா மிதுனுக்கு இல்லை. இப்போ அலிஷா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால முக்தார் மேலேயும் அதுக்கப்புறமா திருச்சி சூர்யா மேலேயும் வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து இன்னும் சிக்காம இருக்கிறாங்கன்ட்டு. இல்லம்மா, உள்ள ஜெயில தான் இருக்காங்க. இல்ல அது இவங்களுடைய கேஸ்னாலதான் அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மேல இதுவாயிருக்கு. இல்ல 2 அதுல முக்தார் அவர்கள் எப்படி இருந்தாலும் திமுக சப்போர்ட்டரா இருக்கிறாருன்றதுக்காக இப்ப அதனால ரொம்ப வீரியத்தோட இந்த கேஸ் வந்து நடத்துறாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது இப்படி நடத்தினாலும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு. இதுவரை ஏறக்குறைய ஒரு 5க்கு மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 5 பேரும் அரசியல் பழிவாங்கல் தான், கருத்து சுதந்திர பழிவாங்கல் தானே தவிர இதுல யார் மீதும் சட்டப்படி நடவடிக்கை என்பதெல்லாம் இல்லை. நீங்க அப்போ அலிஷா உண்மையாகவே இந்த குற்றச்சாட்டு உண்மையானால், அலிஷா ஒரு பாஜக ஆதரவாளர், அலிஷாவை அவமானப்படுத்துவது பாஜக அவமானப்படுத்துவதும் ஒன்று. இதுதான் இந்த பிரச்சனைக்கான ஊற்றுக்கள். அலிஷா ஆதவர்ஜுனாவிட்டையும் விஜய்கிட்டையும் போய் புகார் பண்ணுறாங்க. அந்த அம்மா அலிஷா பாஜகவிலிருந்து தாவேகாவுக்கு தாவுவதற்கு ஒரு பேரமும் நடக்குது. இதனுடைய பின்னணியில் தான் சூர்யாவும் முக்தாரும் கைது செய்யப்பட்டு, இதற்கு பின்னால் இன்னொரு அரசியல் இருக்கு. இவர்கள் 2 பேருமே திமுகவுக்கு கடந்த காலத்தில் ஆதரவாளராக கருதப்பட்டவர்கள். அப்ப பழிவாங்குதல் வேண்டுமல்ல, பழிவாங்குவதில் இவர்கள் 2 பேரையும் கைது செய்து குண்டர் சட்டத்தை அடைப்பதன் மூலம் இன்னொரு 50 யூடியூபர்ஸ் இருக்காங்க, யூடியூப் புரூட்டஸ், இப்படி பல புரூட்டஸ்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு மறைமுக எச்சரிக்கை. இப்ப திமுக ஐடி விங்கு பெண் நிறுவனம் மாப்பிள தப்பி லண்டன் ஓடி போயிட்டார் சபரீஷனுடைய ஆட்கள் இயங்குகிறார். அவர்களுக்கெல்லாம் விஜய பல அரசியல் சமூக தாக்குதல் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்த வேண்டும். தங்கள் மீது எந்த விமர்சனங்கள் வந்துவிடக் கூடாது. இதுதான் இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? முதல்ல திமுக அதிகாரம் இருந்தது, இப்ப அதிகாரம் தாவேகா இருக்கு. முதல்ல சபரீஷன் அனைத்து அதிகாரம் இருந்தது, இப்ப அதிகாரம் முன்னாள் சபரீஷன் கூட்டாளியும் இந்நாள் அமைச்சருமான ஆதவர்ஜுனன் இருக்கு. அப்போ அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அதிகாரத்தை செலுத்துவாங்கல்ல. அதுலதான் முக்தாரும் சூர்யாவும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் குண்டர் சட்டம் என்பது கடுமையானது. வழக்கு பதிவு செய்தார்கள், கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்களே தவிர குண்டர் சட்டம் என்பது சமூக விரோதிகளுக்காக இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி வைத்திருக்கு. சமூக சாராய விற்கிறவன், கடத்தல் பண்றவன், சமூக விரோத செயல் செய்கிறவன், போதை கடத்துறவன், இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் சமூக வலைதளங்களிலே மாற்று கருத்தை பதிவு செய்பவர்களுக்கு பயன்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல். இது ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை நசுக்குவதற்காக செய்யப்படுகிற மறைமுக தாக்குதல். இதுக்கப்புறமா இப்ப தொடர்ந்து யாரெல்லாம் வந்து திமுக ஆதரவாளர்களா பேசினாங்களோ யூடியூப்ல அவங்க பேசுகிறார்களோ, அவங்க பேசுறது மட்டும் இல்ல, இனிமேல் பேசுகிறார்கள், இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் அத்தனை பேருக்கு இதுதான். உங்களுக்கு முக்தார் சூர்யாவுக்கு என்ன நடந்ததோ அதே போன்று உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா ஒரு பெரிய குழு இயங்கி கொண்டே இருக்கு. விஜயை டேமேஜ் பண்றதுக்காக அந்த குழு அப்படியா ஆட்சியை பிடிக்கணும். தாவேக எம்எல்ஏக்கள் யாராவது 25 கோடி ரூபாய்க்கு விலைக்கு கிடைப்பார்களா என்று அமைச்சர்கள் பூரா இப்ப பயில 25 கோடி எடுத்துட்டு அலையறான். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தடை ஏற்படுத்தணும், ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். அதுதான் இவர்கள் 2 பேரும் பலியாடுகள், வரையாடுகள். இந்த பலியாடுகளை முன்னிறுத்தி தான் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த அதிர்ச்சி ஒரு 3 மாத காலம் நீடிக்கும். 6 மாத காலம் அவர்கள் குண்டர் சட்டத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கு காலதாமதமாகும். அந்த காலதாமதத்தால் நீங்க தாவேகாவினர்
மீது வருகிற விமர்சனங்கள் சிறிது காலம் தள்ளி வச்சு தடுத்து வைக்கப்படும். இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் பாருங்க, உங்களுடைய ஆதரவை தருங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வீரா மீடியா அரசியல், ஆன்மீகம், சினிமா இப்படி அதிரடியாக எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தருகிற ஒரு பரபரப்பான செய்தி ஊடகம் வீரா மீடியா. இதற்கு உங்களது மேலான ஆதரவை கொடுத்து பெல் பட்டனை அமுத்தி அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.